வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாளொரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர்லேருந்து இறையின் அரசாட்சி அப்படின்ற விதத்தில் சிறிது நேரம் நம்ம ஆராய்ச்சி எடுத்து போகிறோம். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. இறைவன் தான் எங்கும் நீக்கமர நிறைந்து இருந்து நமக்குள்ள ஆண்டு கொண்டும் நம்மை இயக்கி கொண்டும் இந்த அண்ட கோடிகளையும் இயக்கி கொண்டிருப்பது இறைவன் தான். அந்த இறையின் அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்றது சுவாமிஜியின் மூலமாக நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். இறையின் அரசாட்சி. ஒருவர் இறையுணர்வு பெற்று விடுகிறார். அவர் பெற்ற விளக்கம் என்ன அப்படின்னா, பேரியக்க மண்டலம் முழுதும் காணப்படும் காட்சிகள் விண் என்னும் நுண்துகளாகும். அந்த நுண்துகள் தான் என்ன பண்ணுதுங்க? இறைவெளியே தான். அப்ப இந்த இரண்டு தத்துவங்களின் கூட்டு இயக்கம்தான் அனைத்து தோற்றங்களும். ஒவ்வொரு தோற்றத்திலும் விண் வெளி இவற்றின் விகித அளவுக்கு வேறுபடும். அப்போ விண்ணும் இயங்கி கொண்டிருக்கிற விண்ணும் அந்த வெளியும் விதிகாச்ச அது சில விதத்தில் அளவு வேறுபடும். இந்த இரண்டின் வெளியே தான் இறை நிலையாக பூரண பொருளாக தெய்வமாக உணர்கிறார்கள். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோங்க? பூரண பொருளாக இறையாட்சியாக இறைவனாக உணர்றோம். அப்ப எந்த பொருளில் எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிறைந்துள்ள சர்வ வல்லமையுடைய இறைவெளியே தான் ஒவ்வொரு விண் எனும் பரம அணு சுற்றிலும் இருப்பதும் வெளியேதான். வெளியேதான். அதை வெளியே அப்படின்னா சுத்த வெளி. அப்ப இயங்கி கொண்டிருக்கிற எந்த பொருளுக்குள்ளுமே இருப்பதும் இயங்கி கொண்டிருப்பதும் அதே வெளிதான். அப்போ உள்ள இருந்து இயங்கி கொண்டிருப்பது அந்த விண் துகள்கள் தான். அந்த சூழ்ந்துள்ள இருப்பு நிலையே இறைவெளியே உரசும் பொழுது எழும் அலையே காந்தம். இப்போ ரெண்டு பொருள் உரசுது அப்படின்னா, இப்போ இங்கேயே நம்ம சும்மானா இப்படி 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 சுற்றிட்டே இருக்க ஏதோ ஒன்று இங்கேருந்து இயங்கி வெளியேறி கொண்டு இருக்கிறது. அது நம்மளுக்கு தெரியுது, உணர்வாக தெரியுது இல்லைங்களா? அப்படி எழுதுதான் காந்தம். அந்த காந்தம் தான், அந்த விண்கலம் தான் காற்று, அழுத்த காற்றாக நீர் கெட்டிப்படும் போது நிலமாக ஆகிய ஐந்து பூதங்கள் முறையாக அழுத்தம், ஒளி, ஒளியாக, சுவையாக, மனமாக தன்மாற்றம் பெறுகிறது. அந்த காந்தமானது ஜீவ இனங்களில் மனமாக இயங்குகிறது. அப்படி இயங்கும் போது இறைநிலிருந்து வந்த விண்துகள் தான் உரசலால் எழுந்த காந்த அலை தான் என்ன பண்ணுதுங்க? அதே விண்காந்த கூட்டு இயக்கம்தான் பஞ்சபூதங்கள். அப்ப அந்த பஞ்சபூதங்களில் தன்மாற்றங்களாக தான் உயிரினங்களில் ஸ்பெஷலாக மனமாகவும் இயல்பூக்கமாகவும் பெற்று இயங்குகிறது. அந்த காந்த ஆற்றல் தான் ஜீவ இனங்களுக்கு உண்ணும் உணவையும் என்ன பண்ணுங்க? 7 தாதுவாக, ரசமாக, ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, சுக்கில சுரோனிதமாக இயங்கி கொண்டு 7 தாதுவாக உடலில் மாற்றம் சீராக நடைபெறுவதற்கும் அந்த விந்துகள் தான். இவ்வாறு இறைநிலையானது தெய்வம் தனது காந்தம் என்ற ஆற்றலால் என்ன பண்ணுதுங்க? உடலை சீராக நடத்தும் பொழுது எனது புலன்கள் உணர்வை ஆர்வத்தெழும் செயலாகிய என்ன பண்ணுறோங்க? நம்ம புலன்கள் மூலமாக உலகத்தில் என்னென்ன விதத்தில் செயலாக்கம் பண்ணுறோம் அப்படின்னா, உணவு, உழைப்பு, பால் உறவு, உணவு, உறக்கம், உழைப்பு, பால் உறவு, எண்ணம். இந்த 5 விதத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உலக இன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதில் முரண்பாடோ இல்லை தடையோ இல்லை அளவுக்கு அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தும் போது என்ன நடக்குதுங்க? அதுக்கேற்ற முரண்பாடே அங்கே துன்பமாக விளைகிறது. அப்போ இறை நெறியில் வழிபாட்டின் அதன் வழியாக வாழ வேண்டும் என்ற விளக்கமும் அதற்கேற்ற செயல்களும் தான் இறை வழிபாடு. அப்போ நம்மளோட உடல், உள்ளம் இவற்றில் இறையாற்றல் தான் இருந்து இயங்கி கொண்டு அருட்பேராற்றலாக நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ செயல் புரிகிற அந்த ஜீவனின் அந்த உடலில் மாற்றமானது என்ன பண்ணுதுங்க? எல்லா ஜடப்பொருளையும் இயற்கையாக ஆற்றலாக அறிவாட்சி தரத்தை இயங்கி கொண்டிருக்கிறது. நமக்குள் அறிவாட்சி தரமாக நமக்குள் இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொருட்களில் பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அசையாத பொருளோ இல்லை அசைய பொருளோ எல்லாம் இருக்கக்கூடியது
5 பஞ்சபூதங்கள் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ப்ளஸ் மனமாக காந்தமாய் நமக்குள்ள அறிவாக செயல்படுவது அந்த இறையின் ஆட்சி என்பதை உணர்ந்து கொள்வதுதான் தியானம் என்பதின் மூலம் நாம் உணர்வு பெறுகிறோம். அந்த விதத்தில் நம்ம தியானத்தை செய்து இறைவன் எனக்குள் அரசாட்சியாகவும் மற்ற அனைத்துக்குள்ளும் இயங்குகிறான் என்பதை உணர்ந்து கொள்வதே இறையின் அரசாட்சி என்பதை உணர்வோம் தவத்தின் மூலமாக என்று சொல்லி மனவளக்கலை இதை பயிற்சி கொடுக்கிறார்கள். அதை நான் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி. இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.